ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 29. இன்றைக்கி தான் வந்து புயல் ஸ்டார்ட் ஆகி நாங்கள் எல்லாம் போட் எல்லாத்தையும் வந்து கரை மேலே ஏற்றி வச்சுருக்கோம். வலைலாம் ஏற்றி வச்சுருக்கோம். காற்று கடல் எல்லாமே சரியான சொரப்பாக இருக்குது. என்னால் வந்து பீச் கிட்டே போக முடியல, அந்தளவுக்கு காற்று அடிக்குது. ஈவினிங் ஆகிடுச்சு, இன்னும் காற்று ரொம்ப அதிகமாகிட்டு மழை, சரியான மழை, நிற்கக்கூட முடியல என்னால் பீச்சில். நான் ரொம்ப மோட்டர் இருந்து தான் வீடியோவே எடுத்தேன். என்னால் கிட்ட போக முடியல, அந்தளவுக்கு காற்று மழை. 30ஆந்தேதி வந்து மார்னிங் எழுந்து வந்து பார்த்தேன் காலையில் பீச்சில். பார்த்தா காற்று சரியான காற்று, கடலும் அந்த மாதிரி ரொம்ப சொரப்பாக தான் இருக்குது 30ஆந்தேதி. இதான் என்னால் கிட்ட போக முடிஞ்சது. அந்த மண் தரை காற்றுன்னு சொல்லுவாங்களா, அது அடிக்குது. உங்களுக்கு தெரியுதா? அந்த வீடியோலேயே தெரியும் பார்த்தா. ரொம்ப தரை காற்றுங்க. அப்புறம் வந்து கடல் வந்து சீற்றமாக தான் இருந்தது. ரொம்ப கடல் சீற்றமாக, தண்ணி வந்து மோட்டர் வந்து நைட்டு ஏறி இருக்குது, பகலில் வந்து இல்லை. அந்த அளவுக்கு வத்தத்தால் இல்லை, அந்த மண் மூடி சில போட்லாம் வந்து உள்ளேயே போயிடுச்சு. அந்த வந்து தரை மண் வந்து அடித்து ஒரு சில போட்டில் வந்து உள்ளே வலை, யூஸ் பண்ணுற வலை, போட்டு இன்ஜின்லாம் வந்து மண் மூடிடுச்சு. அந்த இன்ஜின்லாம் வந்து உள்ளே போயிட்டு அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணோன்னா எங்களுக்கு நிறைய செலவாகும். இப்போ அந்த இன்ஜின்லாம் நாங்கள் எடுத்து ரெடி பண்ணணும். இந்த அளவுக்கு எங்களுக்கு காற்றடிக்குன்னு எனக்கு தெரியாது. நைட்டு நாங்கள் யாராலுமே வந்து பீச்சை வந்து பார்க்க முடியல. போட்டுக்கு என்னாச்சு, இதுக்கு என்னாச்சு. மார்னிங் வந்து எழுந்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஆனதே தெரியும். இதெல்லாம் கவர்மெண்ட்டில் பார்த்துட்டு எங்களுக்கு எதனா பண்ணுவாங்களா தெரியல. சில பேர் எங்களுக்கு பந்தல் உடஞ்சிடுச்சு. நாங்கள் யூஸ் பண்ணுற வலைலாம் மண்ணில் புதஞ்சி நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. இது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா சட்ராஸ் தான். நாங்கள் சட்ராஸ்லேருந்து தான் இந்த வீடியோ போடுறோம். இது வந்து ஈவினிங் வீடியோ. ஈவினிங் வந்து காற்று கம்மியாகி மழை மட்டும் பேஞ்சிட்டு இருக்குது. கடல் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. தண்ணி வந்து ஏறுது. ஈவினிங் ஆனால் தண்ணி ஏறுது.